மகள் தூச்சூட மானமொரு வாழ்வாங்க வாழ்வு நதி தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். பூத்த கொடி மேலே நாகம் உலவும் கதை போலே, நன்மை பூத்த கொடி மேலே நாகம் உலவும் கதை போலே, தீய கைகள் ஓங்கு தேயும் மக்கள் ஏங்கும், தீய கைகள் ஓங்கு தேயும் மக்கள் ஏங்கும், நிலை மாறவே பழியாவும் தீர வேலேந்துவோம். மகன் போராட வெற்றி மகன் தூச்சூட மானமொரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். கலை வாழ பாரில் உழவு தொழில் வாழ, பண்பு வாழ கலை வாழ பாரில் உழவு தொழில் வாழ, அதை நீங்களே களம் காண நாமும் வாழ்ந்துவோம் வாழ்ந்துவோம் வாழ்ந்துவோம். அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் கழக பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா. இன்று 78வது சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும். இந்த மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இந்த நாடு எப்படியெல்லாம் வெள்ளைக்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தது, அதை எப்படி மீட்டார்கள் அன்றைய தலைவர்கள். அன்று முதலாக போராடியவர் புலித்தேவன் அவர்கள். வெள்ளையனிடம் நான் ஒரு துளி இடம் கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று சொன்னவர். வீரத்தேவராக வாழ்ந்தவர் புலித்தேவன். அதுக்கடுத்தது தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழரன், மகாகவி பாரதியார், இப்படி பல தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்கள் தோன்றிய பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளையனிடம் போராடி அகிம்சையில் அவர் போராடி இந்த இந்தியாவை சுதந்திரம் பெற்றார். அன்றைய தலைவர்கள் தன் நாட்டுக்காக தன் சொத்துக்களை அத்தனையும் பணயம் வைத்தார்கள். அவர்கள் தன் சொத்தை பற்றி கவலைப்பட்டதில்லை. இந்த நாடு மலர வேண்டும், பூமி செழிக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று
அன்றைய தலைவர்கள் நினைத்தார்கள். அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து 78 ஆண்டு காலம் ஆகின்றது. அதன் பிறகு நாம் சுதந்திரம் பெற்று இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்களா என்றால் கிடையாது. ஆட்சியாளர்கள் வருவார்கள், இல்லாததை பொல்லாதையும் சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பு வந்தவன் அவர்கள் தனக்கு தேவை என்ன என்று அதை சுருட்டி கொண்டு மக்களை வாட்டி வதைக்கப்படுகின்றார்கள். இதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கோட்டை கொட்டலத்தில் அவர்கள் சுதந்திர கொடி ஏற்றுகின்ற பொழுது அவர்கள் பேசுவார்கள், நியாயமாக இருக்கும், இப்படி தான் மக்கள் வாழ வேண்டும், இப்படி தான். ஆனால் சொன்னதுக்கும் பேசியதற்கும் ஒன்றும் பொருத்தமில்லாமல் தலைவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த இந்திய மண் சுதந்திரம் அடைந்து இன்னும் நிம்மதியாக வாழவில்லை மக்கள். குறிப்பாக பெண்கள் அவர்கள் பயமில்லாமல் பாதையில் கடந்து செல்ல அவர்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் படித்து அவரவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடப்படுகிறார்கள். அவர்களுக்கு தகுதியான வேலை இன்றும் கிடைக்கவில்லை. இன்று தனியார் நிறுவனம் கோலோச்சி இருக்கின்றது. அதில் அவர்கள் 12 மணி நேரம் 14 மணி நேரம் இப்படியெல்லாம் வேலை வாங்கப்படுகிறார்கள். இது அறிவும் வளர வேண்டும். ஆனால் புரட்சித் தலைவர் அண்டை பாடினா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று சொன்னார். ஆனால் அந்த பாடலுக்கு ஏற்ப இன்று நடக்கவில்லை. படித்தவர்கள் அனைவரும் இன்று 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கின்றார்கள், கை நிறைய சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் நிம்மதி இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் சுதந்திரமும் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வெள்ளைக்காரங்கிட்ட வாழ்கின்ற போது அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு அவர்கள் அந்த குடும்பத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்று அப்படி அல்ல. சுதந்திரம் அடைந்தும் இந்த 78 ஆண்டு காலத்தில் இந்த சுதந்திர தியாகிகள் போராடினார்கள். தன் உயிரை துச்சமாக வெள்ளையிடம் அவர்கள் பலியிட்டார்கள். திருப்பூர் குமரன் அவர் இளம் வயதிலே காலமாயிட்டார். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி நாடு சுதந்திரமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை. இன்று ஒரு குடிமகன் ஒரு குடும்பத்தை நடத்துகின்றான்னா அவனுக்கு சர்வசாதாரணமான அவனுக்கு செலவினம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இருந்தால் தான் அவன் குடும்பத்தை தள்ள முடியும். அப்போ அந்த 500 ரூபாய் அவன் எங்கே சென்று சம்பாதிப்பான்? அவனுக்கு போதிய ஊதியம் கிடைப்பதில்லை. இன்று அந்நிய வெளி மாநிலத்தில் இருக்க அத்தனை பேரும் இன்றைக்கி நம்மளுடைய கட்டிடம் கட்டும் உரிமையாளர்கள் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக வெளி மாநிலத்திலிருந்து இருப்பவர்கள் வடநாட்டுக்காரர்களை அழைத்து வந்து இங்கே தென்னாட்டில் இவர்களுக்கு வேலை இல்லாமல் அவர்களுக்கு வேலை கொடுத்து இவர்கள் லாபத்தை சம்பாதிப்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார். இது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கேட்டால் நாங்கள் இந்த நாடு சுதந்திரமாக இருக்கின்றது என்று ஆளுகின்றவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு அவர்களே அது ஒரு சமாதானமாக, ஒரு ஆட்சியாளர் வருகின்றார் என்றால் அனைத்தும் அவர் கண்காணிக்க வேண்டும். ஒரு ஏழை விவசாயி என்ன செய்யப்படுகிறார், ஒரு ஏழை தொழிலாளி என்ன செய்யப்படுகிறான், இப்படி பல வகையான அவர்களுடைய தேவைகளை அரசு கண்டு அவர்களுக்கு என்ன ஆற்ற வேண்டும் அதை ஆற்ற வேண்டும். மருத்துவத்தில் எடுத்துக்கொண்டால் மருத்துவம் தனியாரிடம்தான் இன்று வசப்பட்டு உள்ளது. கல்வியை எடுத்துக்கொண்டாலும் தனியாரிடம்தான் வசப்பட்டிருக்கு. இன்று அனைத்தும் தனியாரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே எந்த இடத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது? கேட்டால் சொல்ல நாடு வளர்ந்து விடும். நாடு வளர்ந்து தப்பு இல்லை, நாடு வளர வேண்டும், அறிவு வளர வேண்டும், தொழில் வளர வேண்டும். அதே நேரத்தில் மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். தனி ஒருவன் வாழ்வதற்கு மக்கள் சாவதற்கு அது சுதந்திரம் அல்ல, அது கொத்தடிமை. அதற்கு நீங்கள் வியாக்கானங்கள்லாம் படிக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். ஒரு ஆட்சியில் பொறுப்பு ஏற்றுக்கொண்டால் அவர்னா பெரிய வானத்திலிருந்து வந்தவர் அவர் கிடையாது.
மக்களால் தீர்மானிக்கப்பட்டு இவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று அங்கீகாரம் இந்த ஆள்காட்டி வரல் கொடுக்கப்படுகிறார்கள் அல்லவா? அந்த உரிமை கொடுத்த பிறகுதான் அவருக்கு பதவியின் என்ற ஒரு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பதவியை பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய கடமை என்ன? இந்த மக்கள் நமக்கு வாக்களித்தார்கள், அவர்கள் குறை இல்லாமல் வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், அவர்கள் பஞ்சமில்லா நீர் வளம் இருக்க வேண்டும், சாலைகள் வசதியாக இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும், மக்கள் சுகாதாரத்தோடு மருத்துவமனை சென்று அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக மருத்துவத்தை அவர்கள் காண வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு ஆட்சியில் பொறுப்பு வருகின்றவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதை கண்காணிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதற்காக தான் மக்கள் அவர்களை ஒன்றிணைந்து தேர்ந்தெடுத்து இவர் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? வந்தவுடன் தனக்கு என்ன தேவையோ அவைகள் அனைத்தும் சேர்த்து கொண்டு மக்களை பரிதவிக்க விடுகின்றார்கள். இப்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இந்த சைதாப்பேட்டில் எடுத்துங்க, இது ஒரு முக்கியமான ஆறு சைதாப்பேட்டை. அதான் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் ஆகின்றது. 54 ஆண்டு காலம் ஆகின்றது. அதாவது கலைஞர் 1970 வந்தார். அப்போ ஒரு முதலமைச்சர், அவரும் இந்த ஆறை சரி செய்யவில்லை. அதன் பிறகு திமுக நண்பர்கள் ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களும் அதை செயல்படுத்தவில்லை. அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயராக வந்தார், அவரும் செயல்படுத்தவில்லை. அதன் பிறகு சைதை துரைசாமி எம்எல்ஏவானார், அவர் மேயரானார், அவரும் அதை சரிப்படுத்தவில்லை. செந்தமிழ் அவர்கள் 2 முறை எம்எல்ஏ இருந்தார், சட்டத்துறை செய்தித்துறையாக அமைச்சராக இருந்தார், அவரும் அதை செயல்படுத்தவில்லை. அதன் பிறகு மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயரானார், இப்பொழுதும் அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி இதுவரை அந்த சைதாப்பேட்டை ஆறை சீராக செயல்படுத்த யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்கே மக்கள் வரி பணம் விரயமாக்கப்படுகிறார்கள் ஆட்சியாளர்கள். ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் அந்த மக்களிடத்தில் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? நாங்கள் வந்தால் பாலாறாக தேனாராக பொழியும், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்கள் குறைபாடுகளை தீர்ப்போம், உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லி வாக்குகளை பெற்று ஜெயித்தவுடன் அத்துடன் மறந்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 54 ஆண்டு காலமாக சைதாப்பேட்டை ஆறு சீரழிந்து கிடக்கின்றது. நான் இளமை காலத்தில் இருக்கும்பொழுது அந்த ஆறில் தான் நான் குளித்தவன். ஏன், ஒரு முறை என்னை அந்த ஆற்றில் அடித்தும் சென்றது. அப்பொழுது நீர் சுத்தமாக இருந்தது. அங்கேதான் எல்லோரும் குளிப்பார்கள், எல்லோரும் துணியை துவைப்பார்கள், அனைத்து வசதிகளும், அதுவும் சலவையார்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்கு அது சாத்தியமாக இருந்தது. ஆனால் இன்று அந்த ஆறு சீர்கெட்டு நிலையில் சின்னாபின்னமாக இருக்கின்றது. இதுவரை யாரும் அதை செயல்படுத்தவில்லை. இவர்கள் அதை நான் சரிப்படுத்துகிறேன் என்ற அதற்கு ஒரு திட்டத்தை தீட்டி மக்கள் வரி பணத்தை விரயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இதற்கு முன்பு ஒரு பதிவை நான் போட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு 3.28 லட்சம் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். இவை அனைத்தும் தேர்தலுக்காக இவர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு ஜால வார்த்தை. இந்த 3.28 லட்சம் மாணவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 38 கோடி 60 லட்சம், ஒரு ஆண்டுக்கு 463 கோடி 40 லட்சம். இவர்கள் இருக்கின்றது 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலத்தில் 926 கோடி 40 லட்சம் ரூபாயை இவர்கள் விரயம் செய்யப்படுகிறார்கள். அந்த மாணவருக்கு, அந்த குடும்பத்துக்கு அது பயனுள்ளதாக அமையாது. அதே அந்த மாணவ சமுதாயத்துக்கு இவர்கள் படிக்கின்ற நேரங்கள் போக 1 மணி நேரம் வேலைவாய்ப்பு திட்டத்தை அமைத்து அந்த தொழிலை தொடங்கினால் அந்த மாணவனுக்கு மாதம் 2000 ரூபாய் சம்பளம் வழங்கலாம் அரசாங்கம். அதே நேரத்தில்
அந்த பணம் அரசுக்கும் வருவாயாக அமைந்துவிடும். மக்கள் வரி பணம் விரயமாக்கப்படாது. இதே போன்றுதான் மகளிருக்கும் 1 கோடி பேருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் அதில் இன்னும் மகளிருக்கு சரியாக அந்த பணம் செல்லவில்லை. ஒரு குடிமகன் தன் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி செலுத்துகின்ற வரி பணத்தில்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யப்படுகிறார்களே தவிர எந்த அரசியல்வாதியும் தன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை அள்ளி கொடுப்பதில்லை. இது அப்பாவி மக்கள் அறியாமை இயலாமை 500 1000 கொடுத்து ஏமாற்றி அதுங்களுக்கு மது பிரியாணி கொடுத்து அவர்களுடைய அறியாமையை உங்கள் காலடியில் அவர்கள் அடிமை சாசனமாக எழுதிவிடுகிறார்கள். ஆனால் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் அப்படி அல்ல. மக்கள்தான் முதலாளி, நாங்கள் தொழிலாளி. நீங்கள் எங்களுக்கு சம்பளம் வழங்கும் முதலாளி, நான் உங்கள் ஊழியன், உங்கள் சேவகன், உங்கள் தொண்டன். இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்த பொன்னான வாக்கியத்தை சொன்னார். அந்த பொன்னான வார்த்தைகளை என் தங்க தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை கையாண்டார்கள். அவர்களுடைய கொள்கையை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கடைபிடிக்கும். மக்கள்தான் முதலாளி. நீங்கள் தான் மாதம் சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்தால் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறீர்கள். நீங்கள் முதலாளி, நான் உங்கள் ஊழியன் சேவகன். உங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னுடைய தலையாய கடமை. இவைகள்தான் நான் தெரிவிப்பேன். இந்த 78வது சுதந்திர தினத்தில் இந்த மக்கள் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. இன்னும் அவர்கள் நிம்மதியாக வாழவில்லை. குறிப்பாக தாய்மார்கள், பருவம் அந்த மங்கைகள் நிம்மதியாக அவர்கள் தனியாக செல்வதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. தினந்தோறும் தினத்தந்தி நாளிதழில் பார்த்தால் 4 5 பெண்கள் பலாத்காரம், அவர்களை பாலியல்தான் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதில் சட்டம் எங்கேயும் இடம் அவர்களுக்கு தண்டிக்கப்படவில்லை. இந்த இடத்துல எங்கே சுதந்திரம் கிடச்சிருக்குது? அன்னைக்கு மகாத்மா காந்தி அகிம்சையினால் அவர் அரும்பாடுபட்ட இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். புலித்தேவன் முதலில் வெள்ளையனிடம், நான் எதற்கு உனக்கு வரி கட்ட வேண்டும்? இது என் தமிழ் மண், என் தமிழ் தாய். இந்த இடத்துக்கு நீர் யார் என்னை கேட்பதற்கு என்று அவர் முதல் குரல் கொடுத்தவர் புலித்தேவன். அப்புறம் தீரன் சின்னமலை, வாவு சிதம்பரனார், அவர் மாபெரும் கோடீஸ்வரன். தன் சொத்தை இந்த மக்களுக்காக அளித்தவர். மகாகவி பாரதியார் தன் கவிதையினால் மக்களுக்கு புரட்சியை ஏற்படுத்தினார். பாவேந்தன் பாரதிதாசன், திருப்பூர் குமரன், இப்படி பல தலைவர்கள் இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். அவர்கள் பலனை பார்த்ததில்லை. இன்று நம் இந்திய எல்லையிலே பாதுகாக்கின்றானே இராணுவ வீரன், அவன் சுயநலம் பார்க்கின்றானா? இல்லை. பொது நலம். யாராக இருந்தாலும் என் மண்ணில் கால் எடுத்து வைத்தால் அவனை அடியோடு வீழ்த்துவேன் என்று அவன் 24 மணி நேரம் தன் கடமையை அயராமல் உழைக்கின்றானே. அவர்கள் இல்லை என்றால் இந்த அரசியல்வாதி யாருமே கிடையாது. ஆனால் இங்கே ஜனநாயகம் என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை அழித்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் மக்கள் நிம்மதியாக வாழவில்லை. தமிழ்நாட்டில் பிரதானமான 3 ஆறுகள் உள்ளது. மதுரை வைகை, திருச்சி காவேரி, சென்னை பாலாறு. இந்த 3 ஆறுகளை ஆட்சியாளர்கள் சரிபடுத்தினால் நம் தமிழ் மண்ணில் பஞ்சம் என்றே கிடையாது. அன்றே புரட்சி தலைவர் பாடினார், என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். இந்த 3 ஆறுகளும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மதகுகளை கட்டி 2 பக்கம் தடுப்பு சுவரை எழுப்பி அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கு மழை வரும் காலங்களில் அந்த நீரை தேக்கினால் ஒவ்வொரு மதகளின் நீரை நிரப்பிவிட்டால் மீதி தண்ணி கடலில் போய் சேரும். அங்கு தென் மாவட்டங்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 70-80% மானம் பார்த்த பூமி, இயற்கையான பூமி அல்ல. அந்த 80% பூமிக்கு இந்த வைகையிலும் காவேரியிலும்
பாலாறிலும் தேக்கி வைத்தால் விவசாயி மாண்டுவிட மாட்டான். அவனுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கலாம். சென்னையிலே பாலாறை தேக்கி வைத்தால் சென்னை நகர்ப்புறம் பஞ்சமில்லாத நீராக வாழலாம். அதை செய்கிறார்களா? 1,00,000 கோடி 2,00,000 கோடி வீணாக விரயம் செய்யப்பட இவைகள் செய்தால் நாட்டு மக்கள் நம்மை மறந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த அரசியல்வாதிகள் அந்த திட்டத்தை துவங்கப்படவில்லை. அனைத்தும் தமிழ் மண்ணில் உள்ளது. அவர் தலைவர் புரட்சித்தில் அழகப்பட்ட எண்ணமலையிலிருந்து திருட அனைத்தும் கொள்முதல் செய்வதற்கு இன்னைக்கு ஒரு வியாபாரம் விவசாயி பயிரிடுகிறான். அந்த விவசாயி பயிரிட்டு அவனுக்கு லாபகரம் கிடைக்கின்றதா? கிடையாது. அவன் கொத்தடிமை விலைக்கு வாங்கப்படுகின்றான். முதலாளிகள் அவன் வாங்கப்பட்டு அப்படியே படிப்படியாக மக்கள் தலைமீது சுமையை சுமத்தி விலைகளை அதிகமாக ஏற்றப்பட. இதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் அனைவரும் சரியாக இருப்பார்கள். இன்று அனைத்து துறையிலும் தவறு நடக்கின்றது. ஆட்சியாளர்கள் தட்டி கேட்கப்படுகிறார்களா? கிடையாது. இவை அனைத்தும் மாற வேண்டும். மக்கள் என்று நிம்மதியாக வாழ்கின்றார்களோ அன்றுதான் சுதந்திரம் நமக்கு, அன்றுதான் நமக்கு குடியரசு. இதுவரையிலும் மக்கள் அடிமைப்பட்டு தான் வாழ்கின்றார்கள். அன்று வெள்ளையனிடம் அடிபட்டார்கள், இன்று அரசியல்வாதிகள் அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த சுதந்திர தினத்தில் 78வது ஆண்டு பிறந்திருக்கின்றது. வருகின்ற காலமாவது தமிழ் மண்ணுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும். அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக வருகின்ற 2026இல் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மக்களை சந்திக்கும். மக்களிடத்தில் உண்மையை சொல்லும். நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் யாருக்கும் அறுசுவை பிரியாணி மது கொடுக்க மாட்டோம். உங்களின் ஊழியனாக, உங்களின் சேவகனாக, மக்களின் தொண்டனாக பணியாற்றுவோம். உங்கள் தேவை என்னவென்று கேட்டறிந்து உங்கள் வரி பணத்தை மக்களுக்காக செலவழிப்போம் என்று சொல்லி இந்த 78வது சுதந்திர தினத்தில் வாழ்த்தி அனைத்து மக்களும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ராஜா.